शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः सर्वं श्रीकृष्णार्पणमस्तु. அடுத்து 19வது ஸ்லோகம். துல்ய நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதः ஸ்திரமதிः பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்ய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதः ஸ்திரமதிः பக்திமான் மே பிரியோ நரஹ. பகவான் சொல்றா, நிந்திர திட்டுறா கொண்டாடுறா எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும். ரொம்ப சுகமான விஷயம் அது. ஸ்திரமான புத்தியோடு இருக்கணும். அப்பேற்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன் சார். இப்போ பிருந்தாவன வாசம் பன்றி வாசம் இப்படி எல்லாம் சொல்லிட்டோம். துருவனை பற்றி கேட்குறோம். சார் நம்ம பார்க்குறான் பய பிரகல்லாதன் ஸ்தம்பேன திருஷ்யதே தூணில் தெரிகிறான்றான். நம்ம கதை தான் கேட்குறோம், தெரிய மாட்டேங்குது. கோபிகள் கண்ணனோட ராசம் ஆடினா மங்கனா மங்கனா கற்பனை பண்ணி பார்த்துக்கிறோம், கிடைக்க மாட்டேங்கிறது. சந்துக்காராம் பாண்டவனை கட்டி பிடிச்சுட்டா நன்னா இருக்கு, நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணும். அப்போ இவாளா மாறினா ஒரு ஜென்மா துக்காராமா வரணும், ஒரு ஜென்மா மீராவா வரணும், ஒரு ஜென்மா உத்தவனா வரணும், ஒரு ஜென்மா கிருஷ்ணன் ஃப்ரெண்டாக பிறக்கணும், கிருஷ்ணனை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு ஜென்மா அர்ஜுனனா பிறக்கணும், ரதத்தில் உட்காந்துன்னு ஓடணும். இந்த பகவத்கீதையை கண்ணன் சொல்ல காதால கேட்கணும். பாராயணம் இல்லை, கேட்கணும். ஏண்டா கதற அப்படின்னு சொல்லணும். சொல்லி முடிச்சு பகவான் சொன்னான், அந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கேட்டல்ல அதான் இது அப்படின்னு. சுகம் சுகம் ஆனந்தம். ஒரு ஜென்மா ராதிகாவாவே மாறணும், கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும். ஒரு ஜென்மா லலிதா விசாகா துங்கவித்யா இந்துலேகா ரங்கதேவி சுதேவி சித்ரா சம்பகவல்லின்னு ராதிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டசகிகளாக மாறணும். ஒரு ஜென்மா துலுக்க நாச்சியாரா இருக்கணும், ரங்கநாதன் பொண்டாட்டியா சுத்தணும் ஸ்ரீரங்கத்தில். ஒரு ஜென்மா மேல்கோட்டையில் பிவி நாச்சியாரா சம்பத்குமாரன் கையை பிடிச்சுட்டு சுத்தணும். ஒரு ஜென்மா ஆனந்தமா அதிவிசேஷமா சத்தியபாமா இருந்து கிருஷ்ணனோட சண்டை போடணும், சும்மா விட்டுறப்படாது. எத்தனால கதை கேட்டுட்டே இருக்காரு சொல்லுங்க. ஒரு ஜென்மா சக்குபாயா மாறி தூண்ல பாண்டுரங்கனை கட்டி போடணும். ஒரு ஜென்மா பத்ரியில அர்ஜுனன் நரனா உட்கார்ந்து நாராயணனோட தபசு பண்ணணும். ஒரு ஜென்மா மதுரகவி ஆழ்வாரா நின்றுண்டு கையில குச்சியை வச்சுண்டு 108 திவ்ய தேச பெருமாளை மிரட்டி கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சடகோபன் பெருமையை பேசணும். ஒரு ஜென்மா வடுக நம்பியா மாறணும். ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு புலம்பன். ஒரு ஜென்மா கஜேந்திரனா வரணும், ஆனால் முதல்ல கடிக்கும். சரியா? அதுக்கு ரெடியாக இருக்கணும். கஜேந்திரனா வரணும், முதல்ல கடிக்கப்படாதான் நினைக்கப்படாது. கஜேந்திரனா வரணும், முதல்ல கடிக்கணும். அப்போ சுற்றி இருக்கிறவாள்லாம் நம்மளை தள்ளணும். அப்போ ஆதி மூலமேன்னு கத்தணும். கத்தினோன்னு சுவாமி வரணும். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தேன்னு ஒரு தாமரையை நாராயணுக்கு கொடுக்கணும். ஒரு ஜென்மா யசோதையா பிறக்கணும். இந்த பயலை நன்னா கட்டி போட்டு ஆத்துல வைக்கணும். ஒரு ஜென்மா தேவக்கியா ஆகணும், கர்ப்பத்தில் கண்ணனை சுமக்கணும்.
ஒரு ஜென்மா ஆஞ்சநேயனா வரணும், ராமனை சுமக்கணும். ஒரு ஜென்மா லக்ஷ்மணனா இருக்கணும், பகவத் கைங்கரியம் பண்ணணும். ஒரு ஜென்மா பரதனா இருக்கணும், வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலேன்னு இருக்கணும். ஒரு ஜென்மா திருக்கோளூர் பெண் பிள்ளையா வரணும், திருக்கோளூர்ல ராமானுஜரை நிற்க வச்சு 81 வாக்கியம் 8000 வாக்கியம் சொல்லணும், 8 லட்சம் வாக்கியம் சொல்லணும், ராமானுஜர் நிற்க வச்சு கேட்கணும். ஒரு ஜென்மா பத்மபாதரா வரணும், சங்கரரோட கூட இருந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு பாடணும். ஒரு ஜென்மா சுவாமி ராகவேந்தருடைய சிஷ்யனா வரணும். ராகவேந்திரர் தேடி ஓடி வராரு இல்லையா, அப்பன் அப்படி தேடின்ற பிரபோ குருவே சரணம்னு அதுபோல கத்தனம். ஒரு ஜென்மா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட விவேகானந்தா நிற்கணும், வெளிநாட்டில் போகணும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லணும். அப்போ இந்த மாதிரி பெரிய பாகவதாளுடைய நிலைமையை அடையறதுக்காக இந்த பூ. திரும்ப 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 நான் பிஏ, நான் எம்ஏ, நான் எம்இ, நான் பிஇ, நான் ஆடிட்டர், இல்லாட்டி நான் இன்ஜினியர், நான் டாக்டர், நான் வக்கீல், நான் குடும்பத் தலைவி, இதுலேயே சுழண்டாது. தாண்டி வெள்ள வாங்கும், இதை தாண்டி வெள்ள வாங்கோ. ஆனந்தமா அதி விசேஷமா அதுக்காக ஒரு பூ போடுறோம். சரியா? ரெடியா? பண்ணலாமா? துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. துல்லிய நிந்தாஸ்து திர்மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேத ஸ்திரமதிஹி பக்திமான் மே பிரியோ நரஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. எவ்வளவு சுகம் இருக்கு பார்த்தேளா? எவ்வளவு விஷயங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறோம். என்ன கஷ்டப்பட்டோம் சொல்லுங்க? உட்காந்தானே பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது செலவு பண்ணோமா? ஏதான ஸ்பெஷலாக பண்ணோமா? ஒன்றும் இல்லை. மனசு மனசு மனசு. இப்போ முடியறது எல்லாருக்கும் முடியறது, எல்லாராலையும் முடியறது. நிச்சயம்தானே? சந்தேகம் இல்லை இல்லையா? கடைசி ஸ்லோகம் 19 ஸ்லோகம் எவ்வளோ கிட்டக்கிட்டு ஓடி போயிடுது பார்த்தாளா? அப்போ என்னெல்லாம் சுவாமி கிட்ட கேட்க முடியும்னு தெரியறதா? பகவான் என்னெல்லாம் கொடுப்பான்னு தெரியறதா? இவ்வளவு ஆனந்தம் இருக்கு. இவ்வளவு ஏன் தொலைக்கணும்னு தான் கேள்வி. இப்படிலாம் நினைச்சாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பலமா இருக்கு, எவ்வளவு நிம்மதியா இருக்கு, எவ்வளவு குதூகலமா இருக்கு. நினைச்சாலே நல்லா இருக்கு இல்லையா? கஜேந்திரனா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நல்லா தானே இருக்கு. வடுக நம்பி நினைச்சாலே சந்தோஷமா தானே இருக்கு. அதுவா மாறணும். யத் பாவம் தத் பவதி. அதுவும் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்டத்தில் எல்லாரும் பகவானுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம சொல்லும் பொழுது அவள்லாம் கேட்டு ஏன்னா அநியாயமா இருக்கு இந்த கூட்டம் எல்லாத்தையும் கேட்கறது அப்படின்னு அவளுக்கு டென்ஷனை கொடுக்குற மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். பகவான் சந்தோஷப்படும்படியான ஒரு பிரார்த்தனை. அப்போ முடியும். இந்த மாதிரி டெய்லி பண்ணலாமே. ஏதான கஷ்டம் இருக்கா? இல்லை ஏதான ஒரு சிரமம் இருக்குன்னு யாராவது சொல்லுங்களே. இல்லை ஏதான ஒரு சிரமப்பட்டேளா? பத்த காலம் நின்னேளா? தலைகீழ நின்னேளா? ஏதான ஒரு துளி கஷ்டம்? இல்லாட்டி ஒரு 48 சுத்து சுத்தினேளா? காத்தால வெறும் வயிற்றுல வந்து உட்காந்துட்டு இருக்கேளா? ஒன்றும் இல்லை. சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கோம். எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். அவாவா பிரார்த்திக்கிறோம். இப்போ முடியறது தானே. ஜாதி எங்கேயாவது தடை பண்ணித்தா? வயசு எங்கேயாவது தடை பண்ணித்தா? உங்களுடைய பணம் காசு வியாதியை தானே தடை பண்ணித்தா? உங்கள் கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ அப்பா அம்மாவோ பூர்வ ஜென்ம கர்ம வினையோ உலகமோ டிவியோ உங்களை தடுத்துதா? எதுவுமே தடுக்கலையே. அப்போ இவ்வளோ நாள் யார் நம்மளை தடுத்துட்டு இருந்தா? நாம தான் நம்மளை தடுத்து வச்சுட்டு இருக்கோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாமே பகவத் கிருபையினால வெளில வந்திருக்கோம். அப்போ இந்த 20வது ஸ்லோகம் 20வது நிறைய விஷயங்கள் சொன்னேன். இன்னும் சொல்கிறது நிறைய இருக்குது. நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய யோசிச்சுக்கலாம். ரொம்ப இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். சுகமான வாழ்க்கை. இதெல்லாம் நினைக்கும் பொழுதே குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. குடும்பத்தில் பரஸ்பரம் நிறைய ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். பரமானந்தத்தில் திளைக்கலாம். பரபிரம்ம ஸ்வரூபத்தில் அப்படியே நம்மளை இழக்கலாம்.
இப்போ 20வது ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம். பகவத்கீதை 700 ஸ்லோகம் உண்டு. இது 12வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். இந்த மாதிரி டெய்லி பண்ணுங்க. உங்களுக்கு பகவத்கீதை தெரிஞ்சால் பகவத்கீதை சொல்லிட்டு பண்ணுங்க. பாகவதம் தெரிஞ்சால் பாகவதம் சொல்லிண்டு, ராமாயணம் தெரிஞ்சால் ராமாயணம் தெரிஞ்சுண்டு, இல்லையா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, பாண்டரங்கா பண்டரிநாதா, இல்லையா ராமானுஜா 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 ராமானுஜா. போர் அடிக்கும் போதெல்லாம் பண்ணுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போ வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தனி சுகம். இப்போ ருச்சி கண்டுருது இல்லையா, நல்லா இருக்கே, ஜாலியாக இருக்கு இல்லையா, அவ்வளோதான். ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இன்றைக்கெல்லாம் ருச்சி சாம்பிள் தான் காட்டின்னு இருக்கேன். 20வது ஸ்லோகம் ரெடியா? தனி இப்போ எல்லார் கையிலையும் புஷ்பம் கொடுப்போம். சரியா? இவ்வளோ நேரம் மனசுக்குள்ளே நினைச்சே இல்லையா? இப்போ புஷ்பம் எல்லார் கையிலையும் கொடுத்துருக்கோம். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எந்த புஷ்பம் வருதோ வச்சுக்கோங்க. சரியா? அத்தனை பேருக்கையும் புஷ்பம் கொடுத்துருப்பா. இந்த புஷ்பத்தை எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 19 ஸ்லோகங்கள் திரும்ப நான் ஒரு தடவை நான் லைனாக சொல்லிட்டு வருவேன். சரியா? கடைசியில் 20வது ஸ்லோகம் சொல்லுவேன். எல்லாரும் அந்த புஷ்பத்தை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பகவானுடைய திருவடிகளில் போட்டுடும். புரிஞ்சுதா? 20 ஸ்லோகத்தை பகவான் திருவடிகளில் போட்டுடுறோம். நம்ம பிரார்த்தனையிலையும் அதனால் நேரடியாக புஷ்பம் கொண்டு வந்திருக்கோம். பகவான் சொன்னால் அதனால் முதல்ல மானசீக புஷ்பம், இப்போ பிரத்யக்ஷமாக புஷ்பம். அதாவது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடியாக இருந்தது பார்த்தேடா, அதான் கிருஷ்ண கிருபை. எல்லாருக்கும் புஷ்பம் உண்டு. அத்தனை பேரும் கையில் வச்சுக்கோங்க. ஆனந்தமாக சொன்ன பிறகு கொண்டு பகவானுடைய திருவடிகளில் சமர்ப்பணம். சரியா? இப்போ நான் 20வது ஸ்லோகம் சொல்ல போகிறேன். எல்லாரும் கேட்டு சொல்லுங்க. பூ வாங்கிக்கோங்க, அவசரமே இல்லை. எல்லார் கையிலையும் பூ வந்ததுன்னு சொன்ன பிறகுதான் 20வது ஸ்லோகம் நான் 3 தடவை சொல்லுவேன். சரியா? சொல்லட்டுமா? 20வது ஸ்லோகம் திரும்பி கேட்டு சொல்வேளா? இல்லாட்டி எனக்கு பூ வரல அப்படின்னு கை தூக்கப்படாது. அங்கேருந்து நான் சொல்ல கேட்டு சொல்லணும். 20வது ஸ்லோகம். ஏதோ தர்ம்யாத் அம்ருதம் இதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹ. பகவான் இந்த கடைசி ஸ்லோகத்தை சொல்றான். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யார் நம்பி என்னையே மேலான கதியா வச்சிருக்கானோ அவன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சவன். அதீவமே பிரியாக. ஏது தர்மியாமிருதம் இதம் யதாவுக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரம பக்தாக தே அதீவ மே பிரியாக. அப்போ 20 ஸ்லோகம் நம்ம சொன்னோம் பார்த்தேளா? இந்த 20 ஸ்லோகத்துக்கும் நம்ம விதவிதமாக பகவானுக்கு அர்ச்சனை பண்ணோம் பார்த்தேளா? நம்ம எல்லாம் பகவானுக்கு வேண்டப்பட்டவர்களாக ஆயிட்டோம். பகவானுக்கு பிடிச்சவர்களாக ஆயாச்சு. இனிமேல் பகவான் என்ன கண்டுக்கலை, பகவான் எனக்கு கண்ணை திறக்கலை, பகவான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அதெல்லாம் சொல்லவே படாது. இன்னிலேருந்து நாமெல்லாம் யாருன்னா கிருஷ்ணா ஃப்ரெண்டு, நம்ம பையன் கிருஷ்ணா, இந்த வைகுண்டபதி இருக்கான்னு தெரியுமா அப்படின்னும். அது யார்? நம்ம பெருமாள் தான் அப்படின்னும். இந்த சங்கரராமேஸ்வரம் ரொம்ப படுத்துறோம் அப்படின்னும். யார்? நம்ம சிவபெருமான். ஆதிநாதர் நேத்தி நம்ம வீட்டுக்கு வந்தார்ப்பா அப்படின்னும். ஒரு நாள் நேத்தி ராமானுஜர் நைட்டு தூங்கவே இல்லை, பேசிகிட்டே இருந்தார்ப்பா. சுகம், ஆனந்தம். நேற்று என்ன ராத்திரி உங்கள் வீட்டில் ஒரே பஜனை. அதுவா சைத்தன்யர் வந்தார், பஜனை பண்ண ஆசைப்பட்டார், கூட பஜனை பண்ணு. அப்படி நேற்று என்ன அழுதுண்டே இருந்த. மீரா மாதா வந்தா, அவளோட இருந்தேன்னா அழுதுண்டே இருந்தேன். இப்படியே சுகம், ஆனந்தம், பரமானந்தம். எல்லாரும் நிறைய பூ வாங்கி வச்சிருக்கல, பரவாயில்ல, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, தப்பே இல்லை. சரியா? எல்லாருக்கும் புஷ்பம் வந்துடுதா? வந்துட்டு இருக்கா? சரி. ராதே கிருஷ்ணா
எல்லாருக்கும் பூ வந்தாச்சா? எல்லாருக்கும் புஷ்பம் வந்தாச்சா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இந்த 20வது ஸ்லோகம் நம்ம இந்துக்கள்லாம் ஒன்னா சேர்றதுக்கான ஒரு ஸ்லோகம். பல விதத்தில் பிரிஞ்சிருக்கும். பிராமணர்கள், அப்ராமணர்கள், வைஷ்ணவர்கள், சைவர்கள், முருக பக்தர்கள், காளி உபாசகர்கள், ஐயப்ப பக்தர்கள், இப்படின்னு பலவிதமாக பிரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் இந்த குருவுடைய சிஷ்யர்கள், இப்படி நிறைய பிரிஞ்சிருக்கும். இந்த எல்லாம் மாறி அத்தனை பேரும் இந்துன்ற ஒரு மேடையில் நிற்கிறதுக்கான ஒரு புஷ்பம் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை இந்துக்களும் ஒரே தான். அத்தனை பேரும் ஹிந்து, அத்தனை பேரும் ஹிந்து. ஒன்று தான் லட்சியம். அத்தனை பேரும் ஹிந்து. இந்து சாம்ராஜ்யம் ஒன்று தான். இந்து சாம்ராஜ்யம் ஒன்று தான். இந்த மேடையில் யாரும் வசதி இல்லை, யாரும் தாழ்த்தி இல்லை. அத்தனை பேரும் ஒரு மேடையில், ஹிந்துஸ்தான்ற ஒரு மேடையில் நிற்கிறோம். ஹிந்துஸ்தானம்ன்ற ஒரு மேடையில் சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, சந்த் துகாராம், நாமதேவர், ஞானேஸ்வரர், வல்லபாச்சாரியார், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அருணகிரிநாதர், எல்லாரும் ஒரு மேடையில். நிறைய விதத்தில் பிரிஞ்சு கிடக்கும். எல்லாரும் ஒன்னா சேரும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி எல்லா இந்துக்களும் ஒன்னா சேரணும். பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அத்தனை பேரும், எத்தனை மகாத்மாக்கள் உண்டோ அத்தனை மகாத்மாக்களுடைய சிஷ்யர்களும் ஒன்னா நிற்கிறோம். அவாவா குரு வசதி நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அடுத்த குரு கேவலம் இல்லை. எல்லா குருவும் பகவானுடைய சரண கமலத்தில் ஒரு தூசு தான். அத்தனை பேருமே பகவானுடைய கழுத்தில் ஒரு கதம்ப மாலை, வைஜெயந்தி வனமாலை தான். உங்கள் குரு உங்களுக்கு வசத்தினா நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. அதே போல் அடுத்த குருவும் வசதி தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனையோ பெரியவா இருக்கா. அத்தனை குருமார்களும் பகவான் அடையறதுக்கு தான் வழி சொல்லித்தரா. அத்தனை குருமார்களும் நாம் சத்கதி அடையறதுக்கு தான் பிரயத்தனம் பண்ணுறான். அத்தனை குருமார்களும் நமக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணுறான். சரியா? அதனால் இந்துக்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேரத்துக்காக இந்த பிரார்த்தனை. புரிஞ்சுதா? அப்போ இந்த 20வது ஸ்லோகம் இப்போ 3 தடவை நான் வாசிக்க போகிறேன். இது ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்றதுக்காக, ரொம்ப நான் இது மாறணுன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுக்கோங்களேன், தேசம் அப்படி இருக்கும். தேசத்தில் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. திரும்ப நம்ம எல்லாம் ஒத்துமையா அன்னைக்கு சேர்ந்தோம். ஆகஸ்ட் 15 ஜெயிச்சு காட்டினோம். 1947 ஏண்டா ஜெயிச்சோம்னா அத்தனை பேரும் ஒன்னா நின்னோம், ஜெயிச்சு காட்டினோம். இன்னைக்கு அதே மாதிரி ஒன்னா சேர்றோம், ஜெயிச்சு காட்டுறோம். பாரத தேசத்தினுடைய பெருமைய மகிமைய நிரூபணம் பண்றோம். சரியா? ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹ. ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹ. ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பர்யுபாசதே ஸ்ரத்ததானா மத்பரமா பக்தாஸ்தே அதீவ மே பிரியாஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இப்போ இந்த 20 ஸ்லோகம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லி போட்டோம். இந்த 20 ஸ்லோகத்தோட சேர்த்து ஒரு பிரார்த்தனை.
ராதே கிருஷ்ணா சத்சங்கம் நன்னா வளரணும், எல்லாரும் ஒன்றா கூடணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த சத்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரணங்கள் லோகத்தில் பூர்த்தி ஆகணும். குருஜி அம்மாவுடைய ஆசைகள்லாம் நிறைவேறணும். குருஜி அம்மாவுடைய சரீரம் நன்னா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், லோகம் முழுக்க சத்காரியங்களை பண்ணணும். ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மடத்தை சின்னதாக ஒரு இடத்துல ஒரு 4 பேரை வச்சுட்டு ஆரம்பித்தார். இன்னைக்கு உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு ஒரு ஆல விருட்சம் மாதிரி இருந்துட்டு எத்தனையோ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. சர்வீஸ் ஜாதி மதத்தை தாண்டி, பாஷையை தாண்டி, தேசத்தை தாண்டிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதுபோல இந்த ராதே கிருஷ்ணா சத்சங்கமும் நன்னா வந்து எல்லாருக்கும் எல்லா விதமான கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கான ஒரு பிரார்த்தனை. இப்போ இந்த 20 ஸ்லோகமும் சொல்லிட்டோம். நம்ம இந்த மனசு இந்த பூவை வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் இப்போ நாம ஜபம் பண்ணுவோம். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா? அப்படி இன்னும் ஒரு தடவை 20 ஸ்லோகம் சேர்த்து சொல்கிறேன். ஆரம்பத்துலேருந்து வராதவா எல்லாருக்கும் சேர்த்து 20 ஸ்லோகத்தை ஒரு தடவை நான் பாராயணம் கடகடன் பண்ணுறேன். எல்லாரும் அப்படியே கேட்டுண்டு மறுபடியும் முதல்லேருந்து ஒரு தடவை மனசுக்குள்ள அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும். இப்போ கையில் பூவும் இருக்குது, சரியா? ஆரம்பத்தையே நான் சொன்னேன், உங்களுடைய வியாதிகள், கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள், நஷ்டங்கள், அவமானங்கள், பொறாமை, அகம்பாவம், மமக்காரம், சண்டை சச்சரவு, குழந்தைகளை பற்றிய கவலை, வியாதியை பற்றி என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் இப்போ பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடைசியில் நிறைய சொன்னேன். அதெல்லாம் பிருந்தாவனவாசம், ஸ்வயம் வடுகநம்பியா பிறக்கிறது, அழகா இந்து மந்திர நகரம் உண்டாகிறது, நிறைய நான் சொல்லிட்டு இருந்தேன். அத்தனையும் ஆனந்தமாக அனுபவிக்கிறதுக்காக திரும்பி ஒரு பிரார்த்தனை. 20 ஸ்லோகத்தையும் கடகடன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியே மனசில் வாங்கிட்டு அழகாக பிரார்த்திக்கணும், சரியா? அழகாக தியானம் பண்ணுங்கோ. திரும்பி ஒரு மறுபடியும் முதல்லேருந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி விழா பகவான் எப்படியெல்லாம் விளையாடுறான் பாருங்க. நிறைய பேர் கடரா பாதியில் வந்தேனே, எனக்கு முழுசாக கிடைக்கலன்னு அத்தனை பேருக்கும் சேர்த்து குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இடத்துக்கு வந்தால் ஒரு குறையும் கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டாக வந்தால் கூட பகவானுடைய காருண்யம் நிச்சயமாக உண்டு. லேட்டாக வர்றான் அர்த்தம் இல்லை. சீக்கிரம் வந்தவாளுக்கு என்ன காருண்யம் உண்டோ அதே காருண்யம் லேட்டாக வந்தவாளுக்கு உண்டு. இப்போ இந்த 20 ஸ்லோகத்தை நான் சொல்லுவேன். மனசுக்குள்ள நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, சரியா? अतद्वादशोऽध्यायः अर्जुन उवाच एवं सततयुक्ता ये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमाः श्रीभगवानुवाच मय्यावेशमनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेताः ते मे युक्ततमा मताः ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र घमचिन्त्यं च कूटस्थम् अचलं ध्रुवं सन्नियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः क्लेशो अधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसां मय्येव मन आधस्त्व मयि बुद्धिं निवेशय निवसिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः अत चित्तं समाधातुं न शक्नोषि मयि स्थिरः
शरीरम् अभ्यासयोगेन ततः मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासे अपि असमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थमपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि अतैतदभ्यशक्तोऽसि कर्तुम् अध्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यतात्मवान् श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानात् ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम् अद्वेष्टा सर्वभूतानां मैत्रः करुण एव च निर्ममो निरहङ्कारः समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिः यो मद्भक्तसमे प्रियः यस्मान्नो द्विजते लोकः लोकान् न द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैः मुक्तो यस च मे प्रियः अनपेक्षसुचिर्दक्षः उदासीनो गतव्यतः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तसमे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभाशुभपरित्यागी भक्तिमान् यः समे प्रियः समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समः सङ्घविवर्जितः तुल्यनिन्दास्तुतिर्मौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमतिः भक्तिमान् मे प्रियो नरः ये तु धर्म्यामृतमितं यतोक्तं पर्युपासते श्रद्दधाना मत्परमा भक्तास्ते अतीव मे प्रियाः सर्वं श्रीकृष्णार्पणमस्तु राधे कृष्णा राधे कृष्णा राधे कृष्णा